ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். வாயில் வச்சதுமே கரையக்கூடிய இந்த ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் நாம் செஞ்சிடலாம். ஒரு கப் சின்ன ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது மாவு ஜவ்வரிசி இல்லை, நார்மல் ஜவ்வரிசி தான். இதை நல்லா அலசி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எந்த ஒரு ஸ்வீட் நம்ம செய்யும் போதும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டா நல்லா இனிப்பை நல்லா தூக்கலாக்கி கொடுக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் இதை நல்லா வெந்து வந்துடும். ஏற்கனவே 4 மணி நேரம் ஊறி இருக்கு. ஒரு 5 நிமிஷம் தான் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு வடித்தட்டு வச்சு நல்லா வடிகட்டி உடனேயே பச்சை தண்ணியில் இதை அலசிடணும். அப்போ தான் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக முருகிற வரையும் இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். ஜவ்வரிசியை நம்ம எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அதே பாத்திரத்திலேயே மற்ற இன்க்ரீடியன்ஸையும் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அதே நெய்யிலே இதை நம்ம நல்லா மணம் வர வரையும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வருது தேங்காயில். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். அதே கப்லேயே நம்ம 1 கப் சீனி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கலந்து விடும்போது நல்லா சீனி எல்லாம் மெல்ட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கலர் சேர்க்காம அப்படியே வேணாலும் சாப்பிட்லாம். நான் வீடியோக்காக கொஞ்சம் கலர் சேர்க்குறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இடையிடையே தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. இதில் நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கோம். ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் இதே டைப்பில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா கலரி விட்டு நம்ம இதை பரிமாற வேண்டியதுதான். கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சுவையாக மணமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.